ஒரு டச்சில் நீங்கள் 450 கோடி பேர் வச்சுக்கணும். ஸோ இப்போ ஒரு ஆடியன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, மிகப்பெரிய ஆடியன்ஸ் நம்மளுக்கு இருக்காங்க. ஸோ நம்ம இன்னும் யூஸ் பண்ணாமல் இருக்கோம், நம்ம மொபைலை யூஸ் பண்ணாமல் இருக்கோம், அதில் ஷூட் பண்ண தெரியாமல் நார்மலாக ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்டென்ட் தேவைப்படுத்தே இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கண்டென்ட் தேவைப்படுது. ஒருத்தருக்கு ஃபுட்டு தேவைப்படுது, ஒருத்தருக்கு ட்ராவல் தேவைப்படுது, ஒருத்தருக்கு சினிமா தேவைப்படுது, சாங்ஸ் தேவைப்படுது, இல்லைங்களா, ஒரு மெடிக்கல் சார் எஜுகேஷன் தேவைப்படுது, மீடியா சார் எஜுகேஷன் தேவைப்படுது. இது மாதிரி பல டாபிக் இருக்குது. சரிங்களா, காஸ்மெட்டிக்ஸ், ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, இது மாதிரி ஆயிரக்கணக்கான டாபிக்ஸ் இருக்குது. தேவைப்படுறது அவ்வளோ கண்டென்ட்ஸ் தேவைப்படுது, விஷயஸ் தேவைப்படுது. பட் அதுக்கான மேக்கர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்காங்க. சரிங்களா, மேக்கர்ஸ் அதாவது நம்ம இந்த கண்டென்ட் மேக்கர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும். சரிங்களா, இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் உங்களோட கனவுகளை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான எக்யூப்மெண்ட்ஸ் போடுதுன்னு போட்டுக்கலாம். ஸோ ஒரே டிவைஸ் தான், கேமரா ஒரே டிவைஸ் தான். இப்போது இதில் என்ன சொல்கிறது அப்படின்னா, டிவைஸ் ரொம்ப சின்னது. அதாவது வந்து ஒரு 100கணக்கான கவுண்ட் பண்ணவே முடியல, 100கணக்கான ஒரு நம்ம பயன்படுத்திட்டு இருந்த டிவைஸே பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. சரிங்களா, என்னென்ன உங்களுக்கு டெஸ்ட் பண்ண முடியுங்களா? ஒன்றுடைய சொல்லுங்கள். வாட்ச் வாட்ச் ரைட் ஒன்று. அடுத்து அலாரம், அடுத்து கால்குலேட்டர், அடுத்து ரெக்கார்டர், கேமரா ரைட். போயிட்டே இருக்கும். நோட் பேட், நீங்கள் வெதர் ரிப்போர்ட் பார்க்கலாம், நியூஸ் பார்க்கலாம், டெலிவிஷன் பார்க்கலாம். சரிங்களா, சேட்டலைட், ஸ்கை வியூ ஆப் இருக்குது. இந்த டைமில் சேட்டன் எங்கே இருக்குது, சனிக்கோள் எங்கே இருக்குது, வியாழன்கோள் எங்கே இருக்குது, இந்த டைமில் நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஜிபிஎஸ்ஸோ சேட்டலைட் காமிக்கும். ஒரு நட்சத்திரம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நட்சத்திரம் உங்களுக்கு வச்சிங்கன்னா சேட்டலைட் காமிக்கும். ஃப்ளைட் வியூ ஆப் இருக்குது. இந்த ஃப்ளைட் வியூ ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ளைட் உங்கள் வீட்டுக்கு மேலே போயிட்டு இருக்கும். அது எந்த ஃப்ளைட்டாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது. டக்குனு அந்த ஃப்ளைட் வியூ ஓப்பன் பண்ணி டச் பண்ணீங்க அப்படின்னா, ஓ இண்டிகோ ஃப்ளைட்டு ஃப்ரம் கோயம்புத்தூர் டு சென்னை போயிட்டு இருக்குது, ஸோ நம்பர், இந்த ஸ்பீடில் இந்த ஆல்டிடியூடில் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு இன்னும் தெளிவாக வரும். அந்த ஏர்பஸ் கம்பெனியா போயிங் கம்பெனியா அப்படிங்கிறது 2 கம்பெனி தான் உலகத்தில் ஃபேமஸ். ஏர்பஸ் போயிங்னு சொல்லிட்டு ஃப்ளைட் பண்ணி சொல்லுவாங்க. ரெண்டு தான் உலகத்தில் மிகப்பெரிய ப்ரொடியூசர்ஸ். அவங்க எதாவது பார்க்கலாம், நீங்கள் மிலிட்ரி வாங்குறவங்க பார்க்க முடியாது. சரிங்களா, அதை வந்து ராடர் வந்து வராது. இந்த மாதிரியான விஷயம் நிறைய நீங்கள் பார்க்க முடியும். சிம்பிள் டிவைஸ் தான், ஆனால் அதோட யூஸ் பார்த்தீங்கன்னா பணக்கடங்காது. நீங்கள் நெட் அனுப்புறது இன்னைக்கு இல்லை, மெயில் அனுப்பிடுச்சு, மெசேஜ் அனுப்பிடுச்சு, டெலிஃபோன் வந்து அவுட் ஆயிடுச்சு, எஸ்டிடி பூத் வந்து போஸ்ட் பண்ணிடுச்சு. புரியுதா இல்லைங்களா, பல விஷயங்கள் போஸ்ட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து 10 வருஷம் கூட அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் வந்த உடனே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா கொண்டு போவேன். சென்னையில் ஒர்க் பண்ணிவிட்டு அது திரும்ப ஒன்று மெயில் பண்ணுவோம், இல்லைன்னா நேராக கொண்டு போய் கொடுக்குறோம் அவங்ககிட்ட, காலேஜுக்கு ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு கொடுக்கணும். ஆனால் இப்போ ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுவேன், டக்குனு வாட்ஸ்அப் பண்ணி போயிட்டு மெயில் அனுப்பி போயிட்டு சொல்லுங்கள். பல வேலைகள் நம்ம வச்சுக்கணும். ஸோ கையில் இருக்கிறது ஆயிரம் அப்படின்னு சொல்லிடுவோம். நீங்கள் வந்து ஆசைப்படுற விஷயத்த ரொம்ப ஈஸியாக அதை ரொம்ப எளிமையாக அடைய முடியும். அதுக்கு நீங்கள் மூவி கேமரா தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த சைக்கிளை ஓட்டி பார்க்கறதே காரை மாற்றணும். சரிங்களா, இந்த ஸ்டாண்டர்ட்லேயே நம்மளுக்கு மிகப்பெரிய ஆடியன்ஸ் கிடைப்பாங்க. அது மூலமாக நீங்கள் மூவிக்குள்ளே போயிடுவோம். ஏன்னா கையில் இருக்கிற ஆயுதமாக இருந்தால் நீங்கள் இதுக்குன்னு தனியாக செலவு பண்ண வேணாம். இப்போ இருக்கிற இந்த மொபைல் இருக்குது, 10,000 மொபைல் தான் இருக்குது, ஒரு 7,000 மொபைல் தான் இருக்குது, போதும். சரிங்களா, நம்ம எல்லாருமே ஃபில்ம் மேக்கராக பார்க்கணும். நீங்கள் சாயங்காலம் 9 மணிக்கு நீங்கள் எல்லாருமே ஃபில்ம் மேக்கர் வரலாம். சரிங்களா, எல்லாருமே நீங்கள் ஷூட் பண்ணுறது கற்றுக்கணும், எடிட் பண்ணுறது கற்றுக்கணும். ஓகே ரைட். ஸோ ஐடியா இந்த ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே. உங்களுக்கு தேவையான விஷயம் என்னென்னா டிவைஸ் எல்லாருக்கே இருக்கும், உங்களோட ஐடியாஸ் தான். உங்களோட ஐடியாஸ் தான் உங்களுக்கு நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, என்ன சிந்திக்கிறீங்க, ஆடியன்ஸ்க்கு என்ன தேவைப்படுது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணணும். எந்த விஷயம் ரைட். ஸோ சூஸ் த பெஸ்ட் மொபைல் ஃபோன்ஸ். பண்ணிக்கணும், நான் அடுத்த டைம் ஒரு தமிழ் பண்ணுறேன் நான். சரிங்களா, அந்த டைம் சூஸ் த பெஸ்ட் மொபைல் ஃபோன்ஸ். அதாவது என்னென்னா நீங்கள் மொபைல் ஃபோன் வந்து பெஸ்ட் மொபைலாக சூஸ் பண்ணணும். சரிங்களா, ஸோ ஏன் மொபைல் ஃபோன்ஸ் பெஸ்ட் மொபைல் சூஸ் பண்ணணும்னு சொன்னால், நீங்கள் ரொம்ப அதுக்காக நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியான மொபைல் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா, 50,000 1 வருஷம் திரும்ப அங்கே போகவே வேண்டாம். இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற மொபைல் இருக்கு இல்லையா, அதில் ஓரளவுக்கு லென்ஸ் கிளாரிட்டி இருக்கிற அபவ் 2 GB RAM. சரிங்களா, அபவ் 2 GB RAM. ரேம்னு தெரியுங்களா? சரிங்களா, ரேம் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனிங்கான அந்த ஹார்ட்வேர். அந்த அபவ் 2 GB RAM, ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ் இல்லையா, மெமரி கார்டு சொல்லுங்கள், மெமரி ஸ்பேஸ் மோர் தென் 56 GB. பேசிக்காக எல்லா மொபைலும் வந்துருக்கு, இல்லை மெமரி கார்டு போட்டுக்கலாம். இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறாலே போதும். ரைட். நெக்ஸ்ட், ஸோ எல்லோரும் மொபைல் ஃபோன் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி, சரிங்களா, எல்லோரும் மொபைல் ஃபோன் ஷூட் பண்ணுறதுக்கு போகிறோம். ஸோ இன்னும் ஒரு 10 நிமிஷம் கிளம்பி ஷூட் பண்ணணும். நீங்கள் அதுக்கு கூட என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்
ஜஸ்ட் ஆசிட்டி ஷூட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஆசிட்டிஸ் நீங்கள் அப்படியே ஷூட் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கே ஏர்பிளேன் மோட் எனக்கு தெரியுதுங்களா? ஸோ ஏர்பிளேன் மோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கண்ணு பூசும் இந்த ஏர்பிளேன் மோட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மோட் நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். இந்த ஆன் பண்ணி யூஸ் பண்ணிருக்கீங்களா யாராச்சும்? யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது ஃபங்க்ஷனில் ஏதாவது ரன் பண்ணும்போது நம்ம சைலண்டில் போடுவோம், இல்லை ஆன் பண்ணுவோம். இந்த ஏர்பிளேன் மோட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் கேமரா ஃபங்க்ஷன் பண்ணலாம், எல்லா ஒர்க்கும் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு கால்ஸ் மட்டும் வராது. கரெக்டுங்களா? நெட் யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஷூட் பண்ணிருக்கீங்க, ஒரு பறவை ஷூட் பண்ணிருக்கீங்க, அது பாசிங் எடுத்துகிட்டு இருக்கும்போது டக்கு ஒரு கால் என்ன ஆகும்? கட் ஆகிடும். பறந்து போயிடும். நம்ம கம்போஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால அந்த கால்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். நெட்டில் வந்து மெசேஜஸோ மற்ற விஷயங்கள் நெட் இல்லாத மாதிரி ஆப் கொடுத்தீங்கன்னா, சரிங்களா, உங்கள் மொபைலில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். சரிங்களா? ஸோ ஸோ இதுக்கு அடுத்தது ஷூட் பண்ணுறது கிளம்ப போகிறீங்க. ஷூட் பண்ணுறது கிளம்ப போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? சார்ஜ் ஃபுல். நம்ம வீட்டுக்குள்ளே ஷூட் பண்ண போகிறது கிடையாது. வீட்டில் வந்து நம்ம பல மணி தூரம் தாண்டி போவோம், பல கிலோமீட்டர் தாண்டி போவோம். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஆனால் இது ஸ்பாட்டில் போகும்போது நம்ம நோட்டிஃபை பண்ண முடியாது. ஐயோ சார்ஜ் பண்ணுது, ஸ்பாட்டில் போய் சில பிரச்சனைகள் வரும். அதுக்காக தான் இந்த என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஸ்பாட்டில் வருது அப்படின்னு நம்ம அதெல்லாம் யோசிச்சு ஓகே ஃபஸ்ட்டு சார்ஜ் வந்து ஃபுல் பண்ணிருக்கோம். ஸோ அப்படி சார்ஜ் இல்லைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பவர் பேங்க் வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு பவர் பேங்க் வச்சு 2 சார்ஜ் ஏன்னா நீங்கள் காலை சார்ஜ் போட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் ஈவினிங் வந்து ஷூட் பண்ணிருக்கோம். கரெக்டுங்களா? ஒரு 6 ஹவர்ஸ் ஷூட் பண்ணணும் போதும். ஒரு நாளைக்கு ஒரு 6 ஹவர்ஸ் ஷூட் பண்ணிங்கனாலே அது மிகப்பெரிய கண்டென்ட். பல நிமிஷம் பல மணி நேரம் வரும். ரைட்? ஸோ சார்ஜ் வந்து ஃபில் பண்ணிங்க. ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரி. நெக்ஸ்ட் ஸோ இது வந்து மைக்ரோ எஸ்டி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கு இல்லையா? மெமரி கார்டு. சரிங்களா? ஸோ சில 4K வீடியோஸ்லாம் நம்ம எடுக்கும்போது நார்மல் HD வீடியோஸே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு சில கேமராஸ் போட்டு 1 GB வரைக்குமே ஃபுல் ஆகிடும். ஷூட் பண்ணிட்டே இருக்கும், ஸ்பேஸ் ஃபுல் ஆகிடும், திரும்ப ஷூட் பண்ண முடியாது. ஸ்பாட்டில் என்ன பண்ணுவோம்? இப்போ நீங்கள் ஒரு சிட்டி ரேஞ்சுக்குள்ள இருந்தீங்கன்னா மொபைலில் நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது கடை இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு கிராமத்துலேருந்து ஒரு மலை கிராமத்தில் இருக்கீங்க, அங்கே உங்களுக்கு இல்லை என்ன பண்ணுவீங்க? திரும்ப எங்கே வரணும்? இந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு ஒரு திருவிழாவுக்கு போகிறீங்க, அந்த திருவிழாவோட நீங்கள் டாக்குமெண்ட்ரி பண்ண போகிறீங்க. அந்த திருவிழா திரும்ப அடுத்த வருஷம் நடக்கும். இப்போ என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போகணும். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் கூட்டிகிட்டு போகிறீங்க, அவங்களாம் சம்பளம் வந்துருக்கோம், எல்லாம் வந்துருக்காங்க. அந்த டைமில் வந்து நம்ம மெமரி கார்டு ஸ்பேஸ் இல்லை, பேட்டரி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம்? திரும்ப உங்களுக்கு 2 நாள் சம்பளம் ஆகிடும், இல்லை 2 நாள் செலவு வரும், எல்லாமே டபுள் ஆகிடும். ஸோ அதனால் இதெல்லாம் ப்ரிப்பேராக போயிடும். ஸோ மொபைலில் டவுட் வரும், ஆர்டிஸ்ட்டும் ஷூட் பண்ண முடியுமா அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்க? படமே பண்ணிருக்காங்க. சரிங்களா? நிறைய அவார்டு மூவிஸ் தான் இருக்குது. மொபைல் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய நீங்கள் பார்க்கலாம். மொபைல் ஷார்ட்ஸ் வந்து நிறைய நெட்வொர்க் அது நிறைய அவார்டில் நிறைய பண்ணிருக்காங்க. உலகம் முழுக்க வந்து மொபைல் ஷார்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எங்கன்னா யூஎஸ்ல மட்டும்தான் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸாக இருந்தாலும் சரி, சரிங்களா, அது மக்கள் பாதகமாக சாதகமாக ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. எனக்கு சொல்லுவாங்க மற்ற. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கூட இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. மொபைல் மூவி மேக் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூவி வந்து இப்போ தேட்டரில் அலோவ் பண்ணுறது கிடையாது, சென்சார் எடுத்துக்கிறது கிடையாது நம்ம ஊரில். ஏன் அப்படின்னா அது ஒரு கார்பரேட் அரசியல். அது ஏன்னா பெரிய பெரிய கேமரா சேல் ஆகாமல் சொல்லி அதை அப்படியே வச்சுருக்காங்க. எல்லாரும் கூட எடுத்துகிட்டு வியாபாரம் போயிருக்கீங்க, கோடிக்கணக்கில் வியாபாரம் யூஸ் பண்ணி சோனி கேமரா, ஹேரி, நிறைய கேமராஸ் இருக்குது. கோடிக்கணக்கில் அதோட மார்க்கெட் போயிருந்தாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா கார்பரேட் கம்பெனி கூட பேசி புதுசாக அதை வாழ விட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ப்ரொஜெக்ட் பண்ண முடியும்னா தனிப்பட்ட பொருள் ஒரு தேட்டர் ரெண்டுக்கு எடுத்து தாராளம் நான் ஒரு ஷோ நீங்கள் ரெண்டுக்கு எடுத்துட்டு தாராளமாக நீங்கள் ஷூட் பண்ணி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். குவாலிட்டி எந்த வகையிலுமே உடையாது. ஓகேங்களா? ஏன்னா அது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிஸ்பிளே சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ப்ரொஃபஷன் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பார்த்துருக்கீங்க. ஸோ செல்ஃப் ஸ்டிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்டிக் இருக்கும். ஸோ நீளமாக நீங்கள் எக்ஸ்டன் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ அதில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணால் ஒரு காரில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது காருக்குள்ளே நீங்கள் அப்படி ட்ராவல் பண்ணலாம். சின்ன ஷார்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஷார்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் இந்த எக்யூப்மெண்ட்ஸாக யூஸ் பண்ணுறோம்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா
ஜஸ்ட் ஒரு மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். சரிங்களா? ஃபீல் குட் சொல்லுவாங்க, பார்க்குறதுக்கு கொஞ்சம் சினிமாட்டிக்காக இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் அந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் வேணும் அப்படின்னு இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இதெல்லாம் யூஸ் ஆகும். அதெல்லாம் சொல்லலாம், ப்ராக்டிக்கல் பார்க்கணும். ட்ரை பண்ண தெரியுங்க, ட்ரை பண்ண கேமரா ஸ்டாண்ட் சொல்லுவோம். சரிங்களா? ட்ரைனா 3 3ன்னு இருக்கும். சரிங்களா? ட்ரை பண்ண 3 கால் ஸ்டாண்ட் சொல்லி கேமரா ஸ்டாண்ட். இந்த ஸ்டாண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஷேக் அவாய்ட் பண்ணுறதுக்காக. நம்ம ஷூட் பண்ணிட்டே இருக்கோம், திடீர்னு ஏதாவது ஒரு கை ஷேக் ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும், டக்குன்னு அப்போ ஆடியன்ஸ் பார்க்கும்போது என்ன ஆகும்னா டிஸ்டர்பன்ஸ் ஆகும். சரிங்களா? அதுதான் க்ளீன் கம்போஸ்ன்னு சொல்லுவோம். கம்போஸ் பண்ணால் க்ளீனாக இருக்கும். ஷேக் எல்லாம் க்ளீனாக பண்ணுவாங்க. ஷார்ட் பண்ணி சார் சொல்லி கொடுத்துருக்கேன், சஜஷன் கொடுத்துருக்கேன். நாளைக்கு ஓகே சரி செஷன் பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ சில ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் கம்போஸ் பண்ணும்போது ட்ரைபாட் இருந்தால் ஷேக் இல்லாமல் இருக்கும். நீங்கள் கையில் எடுக்கலாம், ஒரு அளவுக்கு நம்ம கையில் எடுக்கலாம். சரிங்களா? ஷேக் இல்லாமல் எல்லாமே நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டிவைஸ் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ கொரில்லா கிரிப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கிரிப் இருக்கு இல்லையா, இதுதான் கொரில்லா கிரிப். ரவுண்ட் ரவுண்டாக பார்த்தீங்கன்னா கொரில்லா கிரிப். அது என்ன ஒன்று பெண்டாக இருக்கும். குழந்தைய கையில் வாட்ச் நம்ம வச்சுட்டு மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கிரிப் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஸோ பைக்கு இது இருக்கு இல்லைங்களா, பைக்கோட ஸ்டாண்டில் இருக்குல்ல, ஹேண்ட் இருக்கலாம், அங்கே நீங்கள் மாட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ மரத்து மேலே நீங்கள் மாட்டிக்கலாம். ட்ரை பண்ண மரத்து மாட்டிக்கலாம். ஸோ இப்போ கூட நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் நெட்டை உள்ள விட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிடிச்சிக்கலாம். கொரில்லான வருது, கொரில்லா எப்படி மரத்து மேலே அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணலாம். ஸோ கொரில்லா பண்ணிட்டு ஸோ இது வந்து ஹேண்ட் கிரிப்னு சொல்லுவாங்க. அது ஹேண்ட் கிரிப் வந்து இதுதான் ஹேண்ட் கிரிப். இது நீங்கள் சிம்பிள் ப்ராசஸ் தான். உங்களுக்கு கை பிடிக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம 2 கை யூஸ் பண்ண முடியாது, ஷேக் அவாய்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஷூட் பண்ணுறீங்களா, ஷூட் பண்ணும்போது நமக்கு தெரியும் சாட்சி வேணா சாரி. அப்போது இந்த மாதிரி கிரிப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி தான். சரிங்களா? அதுக்காக இந்த மாதிரி கிம்பல் வந்து எலக்ட்ரிக் கிம்பல் இருக்குது. அது வந்து ரொம்ப அட்வான்ஸ் டிவைஸ் இருக்குது. உங்களுக்கு இதெல்லாம் காட்டுறோம். உங்களுக்கு சும்மா உங்களுக்கு வாங்கி வந்துருக்கு, வகுப்புக்காக ஸ்பெஷலாக வந்து வாங்கி வந்துருக்கு. ஸோ ஃபோக்கஸ் பற்றி தெரியும், ஃபோக்கஸ் தெரியுங்களா, ஃபோக்கஸ். ஸோ ஃபோக்கஸ்னால் என்ன, நார்மலாக ஃபோக்கஸ் என்ன, இப்போ நீங்கள் எதை பார்த்துட்ருக்கீங்க, ஸ்பீடை பார்த்துருக்கீங்க, அதுதான் ஃபோக்கஸ். அப்பப்போ என்னை பார்க்குறீங்க, அங்கேருந்து என்ன பார்க்குறீங்க, அது ஃபோக்கஸ். அங்கேருந்து என்னை பார்க்கும்போது ஷிஃப்ட் ஆகுது ஃபோக்கஸ், அங்கேருந்து ஷிஃப்ட் என்ன ஆகுது, அப்போ ஷிஃப்ட் ஃபோக்கஸ்ன்னு தெரியும். சினிமாவில் தான் பண்ணுவாங்க. ஒருத்தர் முன்னாடி இருக்கோ, ஒருத்தர் முன்னாடி இருக்கலாம், ஃபஸ்ட்டு அவர் ஃபோக்கஸ் இருக்கும். இதே ஒரு பின்னாடி பார்க்கும்போது டக்குனு ஃபோக்கஸ் அவருக்கு மாறும். அது பேர் ஷிஃப்ட் ஃபோக்கஸ்ன்னு தெரியும். அது நான் சிம்பிளாக உங்களுக்கு பின்னாடி தான் சொல்கிறேன். இப்போ அங்கே பார்க்குறீங்க, டக்குனு பார்க்கும்போது ஃபோக்கஸ் பண்ணுறது எதன் மேலே கவனம் இருக்குதோ அது ஃபோக்கஸ். சரிங்களா? ஸோ அது மாதிரி கேமராவுக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிளர்ராக தெரிஞ்சு சொல்லுவீங்க, பின்னாடி பிளர்ராக தெரியுது, மிசம் தெரியுது, மைண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து சொல்லுவோம். ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, சரிங்களா, இதுக்கு ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இது சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர்னு சொல்லிடுறேன். இதுக்கான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஷூட் பண்ணும்போது இந்த ஃபோக்கஸ்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு 5 பேர் இருக்கும்போது நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது டச் பண்ணி ஞாபகம் டச் பண்ணுவீங்களா, டச் பண்ணி எந்த பாயிண்ட் டச் பண்ணுறீங்க அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஃபோக்கஸ் ஆகிடும். பேக்ரவுண்டில் இருக்கிற ஃபோக்கஸ் ஆகாது. ரைட்? ஸோ அது ஒருவேளை நீங்கள் டச் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிடுறீங்க. இப்போ நான் உங்களை எடுத்துருக்கேன், ஃபோக்கஸ் இருக்குது எல்லாம் நம்ம கவனிச்சுருக்கீங்க. டக்குன்னு ஒரு இருக்கும்போது என்ன ஆகிடும், ஃபோக்கஸ் அவருக்கு போயிடும், உங்கள் மேலே இருக்குது மிஸ் ஆகிடும். ஸோ இதான் ஒரு ஆப்ஷன் கொஞ்சம்னா ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. கேமராவில் எப்படின்னா ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது, அது ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அந்த ஃபோக்கஸ் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் இருக்கும், சாரி கேமரா ரிங் இருக்கும். அந்த ரிங்கை நீங்கள் ட்யூன் பண்ணும்போது ஃபோக்கஸ் ஆகும். ஆனால் மொபைலில் இருக்கிற ரிங்கு கிடையாது, பட் அதுக்கு சாஃப்ட்வேர் இருக்கும். சரிங்களா? அதுக்கு சாஃப்ட்வேர் இருக்குது. மொபைல்லேயே நீங்கள் இது வரைக்கும் பார்த்துக்க மாட்டீங்க, ஓரளவுக்கு விலை ஜாஸ்தியான மாட்டீங்க. ஒரு 10,000-15,000 மொபைலில் பார்த்தீங்கன்னா சரிங்களா, ப்ரோ மோடுன்னு இருக்கும், பிஆர்ஓ மோடுன்னு இருக்கும். இதை பார்க்கலாம் மொபைல்லேயே ப்ரோ மோடுன்னு இருக்கும். அதில் வந்து ஃபோக்கஸ் வந்து நல்லா இருக்கும். சரிங்களா? அதான் நீங்கள் பார்க்கலாம். ரைட்? ஸோ அதை வந்து நான் சொல்லித்தரேன். ஸோ இது வந்து எக்ஸ்போஷர்னு சொல்லுவாங்க. இது எக்ஸ்போஷர்னு பேர். ஸோ லைட் எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு பேர் ஃபஸ்ட்டு கூட போகிற அந்த
கூப்பிடணும். சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஃபேஸ் வாஷ் பண்ண வாஷ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்காக கொஞ்சம் வந்து அது முகம் கழுவிட்டு வந்து அதுக்கு வந்து எதுக்கு பக்கம் உட்கார்ந்து